வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்க ஜனாதிபதி தீர்மானம். தேசிய மறுமலர்ச்சியில் இணைவோம் என்ற துணிப்பொருளில் 77வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி. கடவுச்சீட்டு பெறும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறக்க உள்ளதாக ஜனாதிபதி உறுதி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்பு குரல் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தலைமையிலான குழு ஜெனீவாவுக்கு பயணம். தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பதாக ஜனாதிபதி தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி என்ற பதவியில் இருந்து தேர்தல் பிரச்சார மேடையில் பங்கேற்பது பொருத்தமற்றது என்பதால் தமது இந்த முடிவினை ஆளும் தரப்பின் உறுப்பினர்களிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பதாக அனைத்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்வதோடு மாவட்ட மட்டத்தில் நடைபெறும் பொதுமக்கள் கூட்டங்களிலும் பங்கேற்க உள்ளார். மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் நடைபெறும் என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முடிவு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நஷ்டமடைந்து கொண்டிருக்கும் 113 அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். கைத்தொழில் அமைச்சின் நிறுவனங்களின் அதிகாரிகளுடனான சந்திப்பொன்றில் அமைச்சின் செயலாளர் திலகு ஜெயசுந்தர இந்த தகவலை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழு அரசாங்க நிறுவனங்களின் செயற்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆரம்ப செயற்பாடுகள் இன்னமும் 2 வாரங்களுக்குள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தேசிய மறுமலர்ச்சியில் இணைவோம் என்ற தொனிப்பொருளில் 77வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவை குறைந்த செலவில் அதிக மக்கள் பங்கேற்போடு நடத்துவதற்கு அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ராணுவ அணிவகுப்பு 1873 ராணுவ வீரர்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் முப்படைகளின் கவச வாகனங்களை பயன்படுத்தாது இருக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 19 விமானங்கள் கொட்டாண்டுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது 3 விமானங்கள் மட்டும் கொடியை வானில் ஏந்தி செல்ல பயன்படுத்தப்படுவதுடன் அன்றைய தினம் நண்பகல் 12 மணிக்கு கடலில் கப்பலில் கடற்படையினரால் நடத்தப்படும் பாரம்பரிய வீர வணக்கம் இந்த ஆண்டும் நடைபெறுகிறது. தற்போதுள்ள கடவுச்சீட்டு பெறும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். குருநாகல் கல்கவும பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த முடிவினை அறிவித்தார். அவர் கூறும்போது, இந்த நாட்டில் இன்று ஊழல் மற்றும் மோசடியற்ற ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் நம்பிக்கையோடு நாட்டுக்கு வருவதற்கான நிலைமை ஏற்பட்டுள்ளது. நம் நாட்டின் வரலாற்றில் உலக வங்கி வழங்கிய அதிக கூடிய தொகையொன்றை அடுத்த வருடத்தில் விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்கப் போகின்றது. மேலும் கடவுச்சீட்டு நெருக்கடியை தீர்க்க நாங்கள் விரைவில் நடவடிக்கை எடுக்கப் போகிறோம். 24 மணி நேர கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும். அதற்காக ஓய்வு பெற்ற ஊழியர்களை தற்காலிகமாக சேவையில் இணைக்க முடிவை எடுத்து கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்ப்போம் என ஜனாதிபதி உறுதியளித்தார். விசேட தேவையுடைய சமூகத்தினரின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்பதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு குழுவை விரைவில் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். விசேட தேவையுடையோரின் அமைப்புகளின் ஒன்றியத்துடனான சந்திப்பின் போது சபாநாயகர் இந்த குறிப்பை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது விசேட தேவையுடையவர்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகள் மற்றும் அவற்றை தீர்க்க சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை உருவாக்க தேவையில்லை என்ற கவனத்தை திருப்பியுள்ளது. மேலும் சைகை மொழியை தேசிய மொழியாக்கம் சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டிய அவசியம் பற்றியும் விசேட தேவையுடைய அமைப்புகளின் ஒன்றிய உறுப்பினர்களின் சபாநாயகரின் கவனத்திற்கு எடுத்து கூறியுள்ளனர். யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் 15 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கிய அரச நிறுவனத்தில் 162 ஆளணி வெற்றிடங்கள் காணப்படுவதாக யாழ் மாவட்ட பதில் அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், மாவட்ட செயலகம் உள்ளிட்ட அதன் கீழ் இயங்கும் 15 பிரதேச செயலகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட ஆளுநருக்கு வெற்றிடங்கள் உள்ளது.
அதன்படி 6 நிர்வாக கிராம உத்தியோகத்தர்கள், 65 கிராம உத்தியோகத்தர்கள், 27 முகாமைத்துவ உதவியாளர்கள், 45 அலுவலக உதவியாளர்கள், 12 சாரதிகள் மற்றும் மாவட்ட பதிவாளர் திணைக்களத்தில் 8 பேர் உள்ளடங்கலாக 162 ஆணையினர் தேவைப்பாடு இருப்பதாக கூறினார். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார், விரைவில் 30,000 பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை யாழ் மாவட்ட கலாச்சார ரீதியான சுற்றுலாவை மேன்மைப்படுத்தும் வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா மையங்கள் தொடர்பாக டிஜிட்டல் அடிப்படையிலான சுற்றுலா வழிகாட்டி நூலானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் 100க்கும் மேற்பட்ட கலாச்சார ரீதியான சுற்றுலா மையங்களை உள்ளடக்கிய வகையில் யாழ் மாவட்ட செயலகத்தினால் குறித்த நூல் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் மாவட்ட பதில் அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. மக்களுக்கு ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்களை சிறந்த தரத்தில் வழங்குவதை இலக்காக கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிச ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் தயாரிப்புகள் ஒழுங்குமுறை சபையின் புதிய உறுப்பினர்களுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் பொருட்களை ஒழுங்குமுறை சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில், ஆயுர்வேத துறையின் ஒழுங்குமுறை பொறுப்பிலிருந்து விலகி இருக்கும் போது தரமான மற்றும் உயர்தர பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை. தற்போது இது தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஆயுர்வேத அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆயுர்வேத மருந்துகளின் அனைத்து தயாரிப்புகள் மற்றும் உட்பொருட்களை ஒழுங்குபடுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் அமைச்சர் புதிய உறுப்பினர்களுடன் உரையாடினார். மேலும் மேற்கத்திய மற்றும் ஆயுர்வேத மருத்துவமனைகளை ஒன்றிணைக்கும் போது சுற்றுலா பகுதிகளில் மனித மற்றும் பௌதிக வசதிகளை துரிதமாக அபிவிருத்தி செய்யுமாறு அரசாங்கம் கோருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்புக்கூறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான ராஜதந்திர சிறப்பு குழு எதிர்வரும் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவாவுக்கு விஜயம் செய்ய உள்ளது. இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுகளை நோக்கி விசேட அறிக்கை சமர்ப்பிக்க இலங்கை தரப்பு திட்டமிட்டுள்ளதுடன் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவான விளக்கம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இந்த தீர்மானத்தின் 51 கீழ் 1 நகல் வடிவத்தினையும் இலங்கை தொடர்ந்து எதிர்ப்பதோடு போர் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வெளிப்புற பொறுமைகளுக்கான அதிகாரங்களை நீடிக்கும் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிராகரிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உறுதியாக முடிவு செய்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இறுதி அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்தை நிராகரிப்பதற்கான அங்கீகாரம் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி தலைமையில் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வை காண அரசு முழுமையாக செயல்படுவதாக உறுதியளித்துள்ளது. இருப்பினும் ஜெனீவா தீர்மானத்தில் உள்ள பல அம்சங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும் அரசாங்கத்தின் நிலைப்பாடாக உள்ளது. புதிய அரசாங்கத்தின் முன்னெடுப்புகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பை கோரவும், குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக வெளிப்படைத்தன்மையை கொண்டிருக்கும் வகையில் சிறப்பறிக்கை அமைய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார்.